இல்லை 27ஆம் தேதி ஆரம்பிக்கலான்னு பக்கா ஸ்கெட்சு போட்டு சிபி சக்கரவர்த்தி வச்சுருக்கார். ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஒரு 2-3 நாள் அதனுடைய வெற்றியை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரஜினியும் கமலும் இந்தியடிக்க படத்துக்கு அந்த ஷூட்டிங் போகிறாங்க. ரசிகர்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு ஒரு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டைரக்டர் அவங்க தெரியாது. ஓகே, அது நெல்சன் கண்டுபிடிச்சார். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்கள் இன்னைக்கு விமான நிலையத்தில் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரு. வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் நிறைய பதிலை சொல்லியிருக்காரு. மெயினாக ஜெயிலர் 2 பற்றி சொல்லியிருக்காரு, அப்புறம் கமலஹாசன் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சரி, ஒன்று ஒன்றா நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2 என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது? இல்லை, ஜெயிலர் 2 முடிஞ்சு அதை ரஜினி சார் படமும் பார்த்துட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் சில எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சில இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதை இப்போ அது சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு தான் ஷூட்டிங் போகிறது மாதிரி ரஜினி சார் சொல்லும் போது தான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே எப்போவுமே ஏர்போர்ட்டில் பத்திரிகை நிருபர்கள் இருப்பாங்க, மீடியா நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ எப்போ வந்தாலுமே ரஜினி சார் வரும்போதும் போகும்போதும் கண்டிப்பாக ப்ரெஸ்ட்டை வந்து பேசுகிறாங்கன்னா 2 கேள்வி கேட்டுட்டாங்கன்னா பதில் சொல்லிட்டு தான் போவார். அது இன்றைக்கும் நடந்ததை நான் நினைக்கிறேன். நான் அதை ஏன்னா எப்போயுமே பத்திரிகை நண்பர்களை மதிக்கக்கூடியவர். ஸோ அப்படி அவர் போகும்போது சில கேள்வி கேட்கும்போது ஜெயிலர் 2 பற்றின விஷயங்கள் கேட்கும்போது இப்போ படம் மோஸ்ட்லி முடிச்சாச்சு தான், இப்போ ஷூட்டிங் போகிறாது அப்படிங்கும்போது எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது தான் அவர் வந்து தயாரிப்பாளர் டிசைட் பண்ணி முடிவு பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இது ஏற்கனவே வந்து பார்த்தா ரஜினி சாரே வந்து ஜூன் 12 படம் ரிலீஸ் மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. பட் ஜூன் மாதம் படம் ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவு தான் இருந்தது. பட் இப்போ சில வேலைகள் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆனதுனால ஜூன் பண்ணலாமா இல்லை ஆகஸ்ட் பார்த்தா ஏற்கனவே ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆன டேட் ஒன்று இருக்குது, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் 10 அன்னைக்கு நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இப்போ இருக்குது. பட் இதுக்கு ஒரு 2 மாதம் தான் 1.5 மாதம் தான் டிஃப்ரெண்ட், பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் கேப் நிறையா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால இப்போ ஜூன் இல்லாமல் ஆகஸ்ட் இல்லாமா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு பதிலை சொல்லிட்டு இப்போ நான் இன்னொன்று என்னன்னா சார், பத்திரிகைகள் சந்திக்கும் பொழுது ஜெயிலர் 2 பற்றி கேட்குறாங்க, அடுத்து கமலஹாசன் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை பற்றி கேட்குறாங்க. நடுவில் தலைவர் 173ன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பத்திரிகையாளர்களும் அப்படி ஒரு படம் இருக்குங்கிறத காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. ரஜினி சார் அதை பெருசாக இந்த இடத்துல ஓப்பன் பண்ணல. ஸோ அது என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது? இல்லை, அது கிட்டத்தட்ட இப்போ சப்ஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, ஆர்டிஸ்ட் சாய்ஸ் எல்லாம் முடிஞ்சு, சோபனா உள்ள வர நம்ம விஷயத்தை நம்மளே சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்தோன்னு அதுக்கு போகிறார். அது வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி ஷூட் பிளான் பண்ணுறது மாதிரி தான் ஐடியா பண்ணிடுறது முன்பு தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது முன்னாடி பிளான் பண்ண ஒரு விஷயம் அது. ஓகே, தேர்தல் தேதி கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்கும் போது இந்த நேரத்தில் வந்து எல்லாமே பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க. பொதுமக்களும் சரி ஒரே டென்ஷனில் ஓடுவாங்க எலெக்ஷனுங்கும் போது. அதனால் இந்த நேரத்தில் ஷூட்டிங் நம்ம ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஜெயிலர் 2னுடைய சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கெலாம் இருக்கிறனால அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதை முடிச்சிட்டோம்னா இது ஃப்ரீயாக பண்ணிக்கலாங்கிற ஒரு தாட்ஸ் இருந்தது அது. ஓகே. பட் இங்கே ஏப்ரல் 27ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. ஓகே. இப்போ இதில் என்ன இன்னொன்று வருது அப்படின்னா, மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட், 23 அது வாக்குப்பதிவு, மே 4 ரிசல்ட். ஓகே. அப்போது 27 நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம்னா ரஜினி சார் இங்கே இருக்க மாட்டாங்க. சென்னையில் இருந்தால் அப்புறம் ஒரு அவுட்டர் பிளான் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அங்கே போயிடக்கூடாது. இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்ததுக்கு பிறகு பண்ணிக்கலாமாங்கிற ஒரு ஐடியாவும் பேசப்பட்டிருக்கிற ஒரு தகவல் வருது. இல்லை, 27ஆம் தேதி ஆரம்பிக்கலான்னு பக்கா ஸ்கெட்சு போட்டு சிபி சக்கரவர்த்தி வச்சுருக்கார். ஓகே. பட் ஒருவேளை 27 வரலைன்னா மே 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும். பட் இங்கே நீங்கள் கேட்டது என்னென்னா, ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸில் யாரும் மறக்கலை 173 கமல் தயாரிப்பு ரஜினி சார் பண்ணுறது, ஆர்டிஸ்ட்லாம் முடிஞ்சது. பட் என்னென்னா அந்த ஒரு ஜெயிலர் 2க்கு போகும்போது அடுத்த ஒரு மெகா பட்ஜெட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகன் இணைந்து நடிக்கும் போது பெரிய ஒரு பார்வையாக இருக்கிறனால தான் நிறைய கேள்விகள் கேட்டு ரஜினி சார் டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் குறிப்பிட்ட 2 கேள்வியை மட்டும் கேட்டாங்க. இப்போ இங்கே போகும்போது ஜெயிலர் 2க்குன்னு சொன்னார். அப்போ கமல் ரஜினி நீங்கள் அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஆரம்பிக்கும் அது ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஜெயிலர் 2 ஜூன் 12 வரலைன்னா ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஒரு 2-3 நாள் அதனுடைய வெற்றியை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரஜினியும் கமலும் இந்தியடிக்க படத்துக்கு அந்த ஷூட்டிங் போகிறாங்க. இந்த பிட்வீன் கேப்லேருந்து ஏப்ரல் 27 இல்லை மே 4th 5th பிறகு ஷூட்டிங் சிபி சக்கரவர்த்தி படம் ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 3 monthஸில் அந்த படம் முடியுது டோட்டலாகவே. ஓகே. அப்போ இதை முடிச்சு கொடுத்துட்டு கமல் படத்துக்கு அதில் ஆக்ட் பண்ணுறது ரஜினி சார் போகிறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸ். இந்த ஷெடியூல்னால தான் ரொம்ப டைட் கொஸ்டின்ஸ் வேணாம்னு சொல்லி 2 கேள்விகளோட விட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா சார், இப்போ சிபி சக்கரவர்த்திக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்குமா சார்? ஒரு 3 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை இயக்கி
போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு நாள் இருக்கு, அங்கிட்டு ஒரு 3-4 மாசம் இருக்குங்கிற போது இந்த ஷூட்டிங்க்கு மொத்தமாவே 3 மாசம் தான் உங்களுக்கு இருக்கும்போது இது எப்படி சார் அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கரெக்டாக ஒரு பிளான் பண்ணாங்கன்னா இந்த 3 மாசமே அதிகம் ஒரு இயக்குனருக்கு. ஓகே. சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஹீரோவுடைய டேட்டு மிஞ்சி போனால் ஒரு 60 நாள் தாங்க தேவைப்படும். படத்தில் 3 ஃபைட் இருக்குன்னு வச்சுங்க, 3 ஃபைட் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுங்க. முன்னையாவது டூயட் சாங் போடுவாங்க, ஃபாரின் போவாங்க. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ ஒரு 3 சாங் வச்சு அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 நாள், 30 நாளுங்க, ஒரு 40 நாள் ஷெடியூலுங்க. முடிஞ்சு 70 நாளில் படத்தை முடிச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு அதை. ஸோ மற்ற வந்து அந்த ஒரு 20-25 நாளைக்கு வந்து மற்ற குவார்டிஸ்ட்டை வச்சு கொண்டு போயிடுவாங்க. ஸோ ரஜினி சார் இல்லாத காம்பினேஷன். அதனால் ஒரு இயக்குனருக்கு பக்கா ஒரு பிளானிங் இருந்து பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருந்தால் இந்த 3 மாதம் ஷெடியூல் முடிக்கணுன்ற ஒரு டார்கெட் இருந்து படத்துக்கு ஒரு 70 சீன் இருந்து இந்த படத்தை முடிச்செல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த பழுவே இருக்காது உங்களுக்கு. அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் சிபி இங்கே நீங்கள் பவுண்டட் ஸ்கிரிப்டை வச்சு ஒரு ஃபோட்டோ இவர் கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு அவருக்கு. ஷூட்டிங் ஆரம்பித்தா கடகடன்னு அவரோட போய்கிட்டே இருப்பார். ஒரு சிறந்த இயக்குனருக்கு அதிக நாட்கள் தேவையில்லை, குறிப்பிட்ட நாட்குள்ளேயே படத்தை முடிக்கலாம். பட் இந்த படம் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே படத்தை முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இது வந்து பேசப்பட்டதே ஒரு தகவல். இல்லை ஷார்ட் டைமில் தான் பண்ணுறாங்க இதை. பட் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்க, ஒன்றும் மாற்றுக்கிறதுல கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாங்க. ஓகே. அதனால் சிபி வந்து இதில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவார். எனக்கு என்னன்னா சார், ரஜினி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் ப்ராஜெக்ட் 4 மாதத்துக்குள்ளே படம் பண்ணுறது இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லிங்கா அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். லிங்காக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனிச்சு, நினச்ச மாதிரி படத்தை எடுத்து முடிக்க முடியலன்னு ரஜினி சார் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் திரும்ப கண்டினியூ பண்ணி ஒரு 3 படம் ஒரு வருஷத்தில் கண்டினியூஸாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்க்க போனால் ஜெயிலர் 2, தலைவர் 173, கமல் படமும் ஆரம்பிக்கும் போது ஏன் சார் இவ்வளோ ஸ்பீடு? ஒன்றும் இல்லைங்க, அவர் ரொம்ப நார்மலாகவே ரொம்ப ஸ்பீடுங்க. நீங்கள் அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவர் ஏன் வேகமாக இருக்கான்றதுக்கு. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து படங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணார் அவரே வேண்டான்னு சொல்லி. இவ்வளோ ஏன் சொல்கிறீங்க, 90s காலகட்டத்திலே சினிமா விட்டு விலைய போகிறதா சொன்னாருங்க. போதும், நான் நினச்சது நடந்துச்சு, எனக்கு இதுக்கு மேலே சினிமாவில் தேவையில்லைன்னு தான் கே பாலச்சந்திரனை கூப்பிட்டு திட்டினார். ஏய், நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறது உனக்கே தெரியாதா? உனக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கு, நீயே நினைச்சாலும் உன்னை ஒரு ரசிகர்கள் விட மாட்டாங்க. நீ ஒரு நடிகனா மட்டும்தான் இங்கே இறுதி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை இருக்கு, உன்னை விடவும் மாட்டாங்க, நீ விட்டுட்டு போக முடியாதுன்னு அழுத்தமாக சொன்னார். அதுக்கு பிறகு தான் கமல் அவர்களும் சொல்லி தான் மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சது அவர். அதனால் ஒவ்வொரு பீரியடுக்கு அப்போ கொஞ்சம் ஏதாவது தோணும் மைண்டுக்கு. அப்போ சரி படங்கள் கம்மி பண்ணலான்னு சொல்லி கம்மி பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஓகே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு லாங் டியூரேஷன் எடுத்தார். இப்போ அவருடைய தாட்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவோன்னு தோணுது. ஓகே. ஒவ்வொரு டைத்துக்கு ஒரு மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து மாறும். அப்போ இப்போ ஒரு 3 படம் கையில் வச்சிருக்காரு, இன்னொரு 3 படம் வேறு கையில் பேசப்பட்டு இருக்க ஒரு செய்தி இருக்கு. சொல்லலாம், அவர் எப்பவுமே ஸ்பீடு தாங்க, அவர் குறைக்க மாட்டார். அவருடைய ஸ்பீடு, வாக்கு, அவருடைய அந்த பேசுகிற ஸ்டைல் எல்லாமே வந்து நான் அன்னைக்கு எப்போ பார்த்தனோ அதே தான் இன்றைக்கும் நான் பார்க்குறேன். எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் நேற்று ஒரு ஆர்டிகிள் ஒன்று படித்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, அவ்வளோதுக்கு ட்ரோல் பண்ணாங்க, ஒரே ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. அந்த படமும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும், டைம் இல்லாதனால அந்த ஒரு இதில் எடுத்தாருங்கிறமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே யூனிவர்ஸ் வந்து அவருக்கு கொண்டு வந்து ரஜினி கமல் 2 இமயத்தை இயக்குறதுக்கான ஒரு பட வாய்ப்பை கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சினிமா தாங்க இது, வந்து மாற்றத்தகாதது, அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே படம் ஹிட்டு கொடுத்தாங்க, அந்த படமும் வந்து பெரிய அளவில் போகலை தவிர வசூல் ரீதியாக நல்லா வந்துன்னு சொல்லி ரஜினி சாரே சொன்னது இருக்குது மேடையில். ஸோ இப்போ யாருமே கண்டுக்கல, அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஒரு தனி மரமாக இருந்தார் இங்கே. ஆனால் அந்த தனி மரத்தை ஒரு தோப்பாக்குனது ரஜினி சார் தான். தூக்கிட்டு வந்தார், வா ஜெயிலர் ஒன்றை பண்ணி நீ கொடுத்தார். பல எதிர்ப்புகள், நெல்சன் நம்பிக்கிறேன் எனக்கு பண்ணார். இந்த ஒரு படம் மாஸ் என்ட்ரி, அதனுடைய விளைவாக ஜெயிலர் 2 பண்ணுறார். ஏகப்பட்ட படங்கள் பேசி தெலுங்கு படத்தில் கூப்பிட்டு இருக்காங்க, ஹிந்திக்கும் நெல்சனுக்கு அழைப்பு வந்திருக்கு, புரிஞ்சுங்களா? அடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியும் உலகநாயகன் கமலையும் வச்சு இணைந்து இயக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஒரு சைடு திரையுலகத்தில் கொஞ்சம் சறுக்கள் வந்தால் கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி அடிப்பாங்க. அதே இருந்த கொஞ்சம் பேருகளோட மீண்டு வந்தாங்கன்னா இங்கே தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. இது வந்து சினிமாவில் வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அப்படி டாப்பில் வச்சுருந்தாங்க. ரஜினி சாரும் கதையை பெருசாக கேட்காம லோகேஷ் உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கூலி ஒரு கலவையான விமர்சனத்தை பற்றோன்னே இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா
தூக்கி வச்சு கொண்டாடின லோகேஷ் கனகராஜா இறக்கிட்டாங்க. நெல்சனை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெல்சன் ஒரு இட்டு கொடுத்தோன்னா தூக்கிட்டாங்க. இது ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்களா சார்? ரசிகர் இல்லைங்க, ரசிகர்கள் ஒன்றும் பண்ணல. அது ரசிகர்கள் நல்லா கொடுத்தா கொண்டாட தான் செய்வாங்க. தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் பல கோடி பண்ணும்போது அவர்களுக்கு திரும்ப நீங்கள் போட்டதை எடுத்து கொடுக்கணுங்க. ஓகே, நீங்கள் போட்டது ஒன்றே மாதிரி போச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அதை அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இங்கே வெற்றிங்கிற அந்த 3 எழுத்துக்குள்ள மரியாதை தனி, ஓகே, தோல்வி அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ள மரியாதையும் தனி. அது நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு நம்பி ஒரு தயாரிப்பாளர் வர்றாங்க, பல கோடிகளில் வச்சு தனி மாதிரி இறக்கிறாங்க, கடன் வாங்கி வட்டி வாங்கி பண்ணுறாங்கன்னா அதை காப்பாற்றுற அளவுக்கு அவர்களையும் காப்பாற்றணும், அந்த ஹீரோவையும் காப்பாற்றணும், நீங்களும் காப்பாற்றணும், படத்தை வெற்றிகரமாக வைக்கணும். ஓகே, நீங்கள் வந்து சுமாரான ஒரு கதையை எடுத்து சுமாரான படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தலையில தூக்கி அடிக்க தான் செய்வாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை, யாரும் விதிவிலக்கும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் 2025 ஏறக்குறைய வந்து அந்த ஆஃப் ஏரா ஆகஸ்ட் மாதம் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனிச்சுன்னா அடுத்து பொங்கலுக்கு வந்து தலைவர் 173, அடுத்த ஒரு 3 மாதத்தில் கமல் ரஜினி படம் ரிலீஸுங்கிற போது அடுத்த வருஷத்தை ஃபுல்லாமே ஆக்குபை பண்ணிக்க போகிறது ரஜினிகாந்த் தான். இந்த வருஷம் ஜெயிலர் 2 கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு அதாவது 2027 வந்து ஜனவரி பொங்கல் அன்னைக்கு 173 படம், அந்த டைட்டில் வைக்கல. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஆயுத பூஜைக்கு தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ண படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் 2 ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம். ஓகே, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க வேறு. அந்த வருஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய படம் வந்து 2030 வரைக்குமே அவருடைய லைனப்பில் படம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஏன் அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன்? அது உடனே பண்ண முடியாது இல்லைங்க. இப்போவே 2 படம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்க, 3 படங்க இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில். ஆமாம், ஜெயிலர் 2, 173, 174, இந்த 3 படமே பெரிய படங்க. ஆனால் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஸ்டேஜை அடைஞ்ச அந்த ஸ்டார்டிங் பீரியடில் கூட எப்படி ஒரு 3 படங்கள் கண்டினியூஸாக அவர் பண்ணதில்லை? இல்லை பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட படம். ஒரு வருஷத்தில் 18 படமே ரிலீஸ் ஆன படங்கள் இருக்குது. காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், நைட்டு ஒரு படம்லாம் பண்ண படங்கள் இருக்குது. நானே பத்திரிகை கொடுக்கும்போது 2-3 படங்களுக்கு நான் கண்டினியூஸாக நான் கூட இருந்தவன் நான். அதை ஓகே, இங்கே வாகினி ஸ்டுடியோவில் பணக்காரன் ஷூட்டிங் சாங்கு பகலில் சேம் ரஜினி இந்த கௌதமி அந்த டிங் டாங்னு ஒரு பெரிய வால் கிளாக் செட் போட்டு பி வாசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே 9 to 6 இங்கே பண்ணுவார். 6 மணிக்கு பேக்கப் பண்ணணுன்னா அப்படியே வீட்டுக்கே போக மாட்டாங்க, உடனே கார் எடுத்துகிட்டு நேராக சிவாஜி கார்டன். இப்போ சிவாஜி கார்டன் டிஎல்எஃப் ஐடி கம்பெனி வந்துருச்சு அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு சாங் செட்டு, அங்கே ராஜசேகர் டைரக்ஷன், இது பி வாசு பணக்காரன், ராஜசேகர், இதே ரஜினி கௌதமி தான் அதுலேயும் ஜோடி. அதில் அந்த மாசி மாதம்னு சொல்லி ஒரு சாங் நைட் எஃபெக்டில் சிவாஜி காரில் ஒரு செட்டு போட்டு பண்ணாங்க. இப்படி மாறி மாறி பண்ணாங்க. தொடர்ந்து 6 நாள் பகலில் இங்கே இருப்பார், நைட்டு அங்கே இருப்பாங்க. வீட்டுக்கே போக கிடையாது. இப்படி நடித்த படங்கள் நிறைய இருக்குது ரஜினி சார். இது நிறைய படம் லிஸ்ட்டு சொல்லிட்டே போகலாம் நீங்கள். அதை இன்னொன்று என்னன்னா சார், ரஜினி சாருக்கு ஒரு டேரக்டர் பிடிச்சாருன்னா 2-3 படம் பண்ணிடுவார் போலயே சார். பிவாஸ் சார் கூட நிறைய படங்கள், கே.எஸ். ரவிக்குமார் கூட நிறைய படங்கள். இப்போ வந்து பாலச்சந்திரா இந்த இதுக்குள்ளே கொண்டே வர முடியாது, ஏன்னா குருநாதருங்கிற ஸ்டேஜில் இருக்க வரும்போது அந்த ஸ்டேஜுக்கு நெல்சன் வந்துட்டாரா? வந்துட்டார்ல, வந்துட்டாரான்னு இல்லை, வந்துட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோ ரசிகர்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு அவர் எடுக்கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டைரக்டர் அவங்க பெரிய ஆள். ஓகே, அது நெல்சன் கண்டுபிடிச்சவர் பாலச்சந்தர். அதை செதுக்கி உருவாக்கின எஸ்பி முத்துராமன் அவர்கள். ஓகே, இன்னும் மேலே பட்டையை திட்டினது பி வாசு, கே.எஸ். ரவிக்குமார், ராஜசேகர், இப்படி நிறைய இயக்குனர்கள். அந்த லிஸ்ட்டில் இப்போது நெல்சன் சேர்த்துருக்காரு. ஓகே, ஸோ அதனால் நமக்கு என்ன ஒரு ஸ்டார் வந்து இப்போ நடிகர் வந்து என்னென்னா நம்மளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்கிறத பார்த்துருவாங்க. ஓகே, இந்த இயக்குனர் தேர மாட்டார், அடுத்த படம் கொடுப்போம்னு டிசைட் பண்ணிடுவாங்க. மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப பிடித்து போகும். அப்படித்தான் நீங்கள் ஜெயிலர் 2 முடிச்சு அடுத்த ரஜினி கமல் 47 வருட கனவு வந்து நெல்சன் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரஜினி சாரை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.